டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற சென்டென்சஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு காய்ச்சல் இருக்குதா, அதாவது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா செக்கப் போகும்போது டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எது ஃபீவர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை டு யூ ஹேவ் ஃபீவர் அப்படின்னு கேட்கலாம். டு யூ ஹேவ் ஃபீவர். நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா, அதாவது இங்கிலீஷ் பேசுவீங்களா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா, டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ், டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா, இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதை தான் வந்து டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்போம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நம்ம ஒருத்தவங்க கிட்ட மணி என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? மணி என்ன அப்படின்னு கேட்குறத இப்போ மணி என்ன அப்படிங்கிறத வாட்ஸ் டைம் நோ அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக காமனாக இப்போ மணி என்ன அப்படின்னு கேட்குறத வாட் டைம் இஸ் இட், மணி என்ன ஆச்சு, எத்தனை மணிக்கு வர அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் வாட் டைம் இஸ் இட் அப்படின்னா இப்போ மணி என்ன, எத்தனை மணிக்கு வந்திருக்க அப்படின்னு கோவமாக கேட்பாங்க இல்லையா? அந்த சென்டென்ஸ் தான் இதோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம ஸ்பெஷல் டேவை மறந்துருப்பாங்க. எக்ஸாக்டாக வந்து சொல்லணுன்னா பர்த்டே இல்லைனா வந்து ஆனிவர்சரி அந்த மாதிரி டேஸ்லாம் மறந்துருப்பாங்க இல்லையா? அப்போது அவங்கக்கிட்ட போய் இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படிங்கிறத வாட் டே இஸ் இட் டுடே, வாட் டே இஸ் இட் டுடே, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்குறது. டுடேனா இன்றைக்கி, வாட் டே இஸ் இட் அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்குறது தான். வாட் டே இஸ் இட் டுடே அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்குறது. அடுத்த சென்டென்ஸ். எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கு அப்படின்னு கேட்குறது. இது வந்து நம்ம வில்லேஜ் சைட்ஸ்லாம் கேட்பாங்க, இது எவ்வளோ நேரம் பிடிக்கும் இதுக்கு இந்த வேலை முடிக்கிறதுக்கு, நான் எவ்வளோ நேரம்ப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி கேட்கலாம்? ஹவு லாங் வில் இட் டேக், ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், இன்னும் எவ்வளோ நேரம் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அடுத்த சென்டென்ஸ். இங்கே நான் உட்காரலாமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்போம் இல்லையா? யாராச்சும் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு கேட்போம். இல்லைனா நான் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்போம். நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறத வந்து எப்படி கேட்கலாம்? நான் இங்கே உட்காந்துக்கலாமா, கேன் ஐ சிட் ஹியர், கேன் ஐ சிட் ஹியர். கேன் ஐ அப்படின்னா ஒரு பொலைட்டாக கேட்குறது. கேன் ஐ சிட் ஹியர் அப்படின்னா நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொலைட்டாக கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். அவன் உனக்கு யார், ஒருத்தவங்க தெரியாது அப்படின்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யார் இவங்க உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது யார் உனக்கு, இவங்க என்ன முறையாகுது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை ஹூ இஸ் ஹீ டு யூ, ஹூ இஸ் ஹீ டு யூ அப்படின்னா உனக்கு அவங்க யார், அவன் யார் அப்படின்னு கேட்குறது. நீ என்ன படித்த, ஏதாச்சும் புதுசாக காலேஜுக்கு போகும்போது இல்லைனா புதுசாக யாராச்சும் மீட் பண்ணும்போது நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. வாட் டிட் யூ ஸ்டடி அப்படின்னா நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன படித்து முடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேட்குறது. நம்ம சேனலில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் எனக்கு டே 94 நினைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் வந்து சேனல் இன்னும் நல்லா க்ரோ ஆகி இன்னும் புதுசான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.